ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். பிரண்டை துவையல் அரைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்லது உடம்புக்கு. எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் சின்னதாக 2-3 துண்டு சேர்த்துருக்கேன். இதையை வதக்கி எடுத்துடலாம். பிரண்டையவும் இதிலையே சேர்த்துடலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சு வதக்குங்க. பிரண்டை ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து அப்படியே ஒரு 2 பரட்டிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெயே போதுமானது. அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்து சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதையும் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். உளுந்தும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். ஆறுன பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரண்டை துவையல் அரைச்சாச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது நரம்பு எலும்பு எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.